எப்படி போச்சு கிறிஸ்துமஸ்? இன்னைக்கு நாம இயேசு பிறந்த நற்செய்தியை குறித்து பார்க்க வந்திருக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் செய்தியை, நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்த நாள். இந்த நாளிலும் ஏன் நாம இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வேண்டும்? நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும்? இதனால ஜனங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம வேகமா பார்க்கலாம். இன்னைக்கு இயேசு தேவன் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு அடிமையாய் கிடந்த போது அங்கே ஒரு ரட்சகர் என்ன செஞ்சாரு? எழுப்பினார். அவர் பேர் என்னது? மோசே. மோசே என்கின்ற ரட்சகரை தேவன் எழுப்பி அவரை கொண்டு 430 வருடங்களாக சிறைப்பட்டு அடிமைத்தனத்தில் சிக்குண்டு தவித்து கிடக்கிற மக்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். Just one man have been chosen by God to save the people, rescue the people, to bring the people out of the Egypt to the promising land. அப்படி ஒரு மோசேயை எழுப்பின பொழுது மோசேக்கு அநேக பிரச்சனை. என்ன பிரச்சனை வந்துச்சு அவனுக்கு? முதல்ல என்ன சொன்னா? நான் யாரு? திக்குவாய். நான் யாரு? மந்தனாவு. எனக்கு ஞானம் கிடையாது, என்னால பார்வன்ட்ட போய் பேச முடியாது. இப்படி அநேக காரியங்களை குறித்து தேவனோடு வழக்காடி கொண்டிருக்கிறதை நம்ம வாசிக்க முடியும். இப்படி செய்து கொண்டிருக்கிற சமயத்துல ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாரு? ஒரு மனிதனை கூட ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவன் பேர் என்ன? ஆரோன். ஆரோன் மோசேக்கு யாரு? சகோதரன், அண்ணன் முறை வேணும். அப்போ மோசேயை தேவன் சொன்னாரு, நான் உன்னை பார்வோனுக்கு ஆண்டவனாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி சொன்னார். ஆனா மோசேக்கு அவனை எப்படி ஏற்படுத்தினாரா? ஒரு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். நீங்க யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல, எண்ணாகமம் 20வது அதிகாரத்துல 8வது வசனத்துல, கன்மலையை பார்த்து நீ பேசு, அது உனக்கு தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? அவன் ஜனங்கள் மீது இருக்கிற எரிச்சலின் காரணத்தினால, கோபத்தின் காரணத்தினால, எப்படி இந்த ஜனங்களை நான் வழி நடத்தி வந்தாலும், அவங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து நான் பெற்று கொடுத்தாலும், ஒரு நன்றி இல்லாதவர்களாய், ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாய், ஒரு நம்பிக்கை இல்லாத ஜனங்களாய், ஒரு நிமிஷத்திலே தனக்கு தேவையான ஒரு காரியம் கிடைக்கவில்லை என்பதற்காக தேவனை தூஷிக்கிற ஒரு ஜனம், என்னை உதாசீனப்படுத்துகிற ஒரு ஜனம் என்று சொல்லி அவன் கோபப்பட்டு என்ன செய்யறான்? அங்க நீங்க எண்ணாகமம் 20வது அதிகாரத்துல 8லிருந்து 10 வசனங்களை வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு சபையோரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ என்ன செய்ய? கண்மலையை பார்த்து பேசு. அப்பொழுது அது தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை அது உனக்கு கொடுக்கும் என்று சொல்லி சொல்றாரு. ஆனா அவன் என்ன செய்யறான்? தன் கையை ஓங்கி கண்மலையை கோலினால 2 தரம் அடிக்கிறான். அடிக்கிறது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்லி அடிக்கிறான்? கலகக்காரரே கேளுங்கள் என்று சொல்லி, நாங்கள் தண்ணீரை புறப்பட்டு வர செய்வோம் என்று சொல்லி அங்கே தன்னை மேட்டிமைப்படுத்துகிற, தன்னை முன்னிலைப்படுத்துகிற, தன்னை பெருமைப்படுத்துகிற ஒரு காரியத்துக்குள்ள மோசே போயிட்டார். மோசையை அழைத்தது யாரு? தேவன். மோசைக்கு எல்லா வரங்களையும் கனிகளையும் கொடுத்து அழகு பார்த்தது யாரு? யாரும் பதில் சொல்ல மாட்டீங்களா? தேவன். இப்படி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறாங்க? நாங்கள் உனக்கு தண்ணீரை புறப்பட்டு வர செய்வோம் என்று சொல்லி அங்க பெருமை அடிக்கிற ஒரு காரியம். இதனால அங்க மோசைக்கு தேவனுக்கும்
ஒரு பிரிவினை உண்டாகுது. நீங்க என்னாமாம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, தேவன் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபைக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போக போறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய கரத்திலே கொடுத்திருந்த அந்த உன்னதமான ஒரு பணியை, இரட்சகன் என்கின்ற ஒரு அந்தஸ்தை அவனுடைய கரத்திலிருந்து அதை எடுத்து வேறொருவன் கரத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு பரிதாபம். மோசே அதை அழகா அட்ரஸ் பண்ணுவாரு. நீங்க உபாகமம் 3ஆம் அதிகாரம் 23 to 27 வசனங்களை எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல மிக தெளிவாக அவர் சொல்லுவார், பரிதாபமா சொல்லுவார். ஆண்டவர் இடத்துல பல முறை அவன் என்ன செய்யறான், கேட்கிறான். ஆனா ஆண்டவர் அதை குறித்து நீ பேசாத, நீ அந்த ப்ராமிசிங் லேண்டுக்குள்ள இந்த ஜனங்களை நீ அழைத்து போவதில்லை என்று சொல்லி அங்க ஆண்டவர் அவனை புறந்தழுகிற ஒரு காரியம். அப்போ பல தேவ மனிதர்களை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எழுப்புகிறார். இரட்சகர் யாராவது ஒருவன் என் ஜனத்தை முழுமையாய் ரட்சித்து என்னுடைய பரலோக ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு பிள்ளைகளாய் அவர்களை மாற்றிவிட முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பல முறை நினைத்தும் ஒன்றும் நடக்காத காரணத்தினால ஆண்டவர் இப்ப என்ன செய்யறாரு, வேறு ஒரு இரட்சகரை இந்த உலகத்துல எழுப்ப தீர்மானிக்கிறார். அதுதான் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்க தீர்க்கதரிசி அழகாக எழுதுகிறார். எடுத்து வாசிங்க. தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இந்த கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அப்படியே தொடர்ந்து 15-16 வாசிருங்க. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதுக்கு முன்னே என்று சொல்லி ஏறத்தாழ இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவருடைய பெயர் எப்படியா இருக்கும், அவருடைய நாமங்கள், அநேக நாமங்களை குறித்து இப்ப பிரதர் கூட ஒரு நாமத்தை பத்தி சொன்னார், அவர் அதிசயமானவர் என்று சொல்லி, he is wonderful என்று சொல்லி சொன்னாரு. அப்படி அநேக நாமங்களுக்குள்ளாய் அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது, இம்மானுவேல் என்று சொல்லி அங்கே அவரை அடையாளப்படுத்துகிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் என்று நமக்கு தெரியும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இன்னுமாய் அநேக நாமங்களை கொண்டு தேவனை அங்கே கூப்பிடுகிற ஒரு காரியம். அவர் சமாதான பிரபுவாய், வல்லமை நிறைந்தவராய், எல்லாருக்கும் மகிமை செய்கிறவராய், எல்லாரையும் நேசிக்கிறவராய், எல்லாருக்காகவும் அடிக்கப்படுகிறவராய் இந்த பூ உலகிலே அவர் இறங்கி வந்தால் ஒழிய தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்கக்கூடிய பிள்ளைகள் இனி பூவுலகிலே காணப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அங்க ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்துல இப்படியா தீர்க்கன் எழுதுகிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அறிவு. இயேசு எதை செய்தாலும் நீங்க நல்லா யோசித்து பாருங்க, அவர் இந்த பூ உலகில சுற்றித் திருந்த அந்த 33 வருடமும் தேவனுடைய சித்தத்தை ஒரு அச்சி ஒரு எழுத்து பிசகாமல் அப்படியே நேர்த்தியாய் செய்த ஒரு காரியம். அதுக்கு முன்னால எழுந்த எந்த இரட்சகராலும் செய்ய முடியல.
எல்லாரும் ஒரு கட்டத்துல விழுந்து போனாங்க. ஏன்னா மனிதன் தனக்குள்ளே நினைக்கிறது என்ன, தேவனை விட தன்னை மேன்மையாக எண்ணிக்கொள்ளுகிற ஒரு காரணத்தினால பல வேளைகளில் தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு நம்மளுடைய மாம்ச சிந்தை தேவனையே ஓவர்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில இது அநேக நேரங்களில் நடக்கிறத நாமளே உணர முடியும். நான் உணர்ந்திருக்கிறேன் பல நேரங்கள்ல. நான் சில நேரம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், அவருக்காக சகல காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி யோசிக்கும் பொழுது பல நேரங்களில் நான் அதிலிருந்து வழி விலகி என் மாம்ச சிந்தை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறைவேற்றுகிற பிள்ளையா நான் காணப்பட்டிருக்கிறேன். இதே மாதிரிதான் மாம்சம் பலவீனம் உள்ளது. அதனாலதான் இயேசு மறுபடியும் சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? மாம்சம் பலவீனம் உள்ளதப்பா. இந்த மாம்சத்தை கொண்டு தேவ சித்தத்தை செய்யணும்னா முழுமையாய் அவருடைய சிந்தையை, அவருடைய வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டால் ஒழிய, அதை அணிந்து கொண்டால் ஒழிய தேவனுடைய சித்தத்தை நாம் செய்து இந்த உலகத்துல இருந்து என்ன செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. அதனாலதான் மோசே தோற்று போனார், ஆரோன் தோற்று போனான், சிம்சோன் தோற்று போனான். மகா பெரிய வீரன், வல்லமையுள்ள இரட்சகனாய் அவரை எழுப்பினார். கழுதையின் தாடையை வைத்து 1000 பேரை அடித்துக் கொண்ட ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மனிதன். ஆனா அவனால அவனுடைய மாம்சத்தை அடக்க முடியாத காரணத்தினால அவன் விழுந்து போன ஒரு காரியம். அவனை அழித்துக் கொள்ள எல்லா ரகசியத்தையும் ஒரு பெண்ணிடம், ஒரு வேசியிடம் அவன் சொல்லுகிற ஒரு காரியம். இப்ப பாருங்க, தேவ சித்தத்தை செய்யணும்னா இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகரை தவிர இந்த பூ உலகில வேற யாரும் அதை என்ன செய்ய முடியாது, நேர்த்தியா செய்யவே முடியாது. அதனாலதான் அவரை குறித்து ஏசாயா மிக அழகாக எழுதுகிறார். ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சிருந்தாரா, அவர் மேல் தங்கி இருந்தார். ஹலோ, நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது தங்கி இருக்கிறாரா? பல நேரங்களில நான் எதை குறித்து யோசிக்கிறேன், எதை குறித்து சிந்திக்கிறேன்? மாம்சரீகமா சிந்திக்கிறேனா, ஆவிக்குரிய ரீதியா சிந்திக்கிறேனா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தால் என்னால் சும்மா இருக்க முடியாது. வசனத்தை மற்றவர்களுக்கு விதைக்காமல் இருக்க முடியாது. தேவ அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. தேவனுடைய ரகசிய வருகையை குறித்து பிறருக்கு அறிவிக்காமல் இருக்க முடியாது. தேவனுடைய 2ஆம் வருகையை குறித்து வேதத்திலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிற அநேக 2500க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 2000 தீர்க்க தரிசனங்களுக்கு மேலாக நிறைவேறிவிட்டது. இன்னும் ஒரு 500 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற காத்திருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்தில் எழுதியிருக்கிற எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று நாங்கள் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னபடி ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம் பிரியமானவர்களே. அவருடைய வருகை சமீபமாயிற்று. பல அடையாளங்களும் பல காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா தேவனுடைய சித்தத்தை அறியாதபடிக்கு, ஆவியானவருக்கு நம்மளுடைய இருதயத்தில் இடம் கொடுக்காதபடிக்கு நம்மை குறித்தே நாம் சிந்தித்து 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 நேரத்தையும் நாட்களையும் கழித்து வீணாய் போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவரை போல இயேசு என்னும் இரட்சகர் வந்து அவர் ஒரு மனிதனாய் இந்த பூ உலகில் அவதரித்ததன் நோக்கம் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ முடியும், எப்படி வாழ வேண்டும், I can be the perfect example சொல்லி வாழ்ந்து காட்டி போன ஒரு அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் பூர்வ உலகத்தில் இறங்கி வந்தார். அவரை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்குமா. யோசித்து பாருங்க, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருக்கு ஒரு உகந்த வாசனை உள்ள ஒரு பொருளாய் நாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறோமா? யோசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை போல நாமளும் வாழ நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், 4ஆம் வசனத்தில் எழுதுகிறாரு, நீதியின்படி ஏழைகளை. ஹலோ, இந்த உலகத்துல ஏழைகளுக்கு எட்டாத ஒரு கனி என்ன தெரியுமா? என்னதுங்க? அது நீதி. ஏழைகளுக்கு எட்டாத ஒரு கனி நீதி. பணம் இருக்கிறவன் ஏழை எப்படி வேண்டுமானாலும் எடுத்து பந்தாட முடியும் இந்த உலகத்துல. ஆனா ஏழைகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதான் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் என்ன செஞ்சாரா? அடித்து. பாருங்க எப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, பாவத்தில் சிக்கி கிடக்கிற பிள்ளைகளுக்காக போராடுகிற தேவன் நம் தேவன். அதனாலதான் அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் மிக சரியாக எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றி தீர்த்தார். அக்கார்டிங் டு த காமன் evangelical Christian perspective, the Bible contains approximately 2500 prophecy எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 2000 ஆல்ரெடி fulfilled. இன்னும் 500 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. அந்த 2000 தீர்க்க தரிசனமும் 100% 100% அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. பிரியமானவர்களே, மொத்தமும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதனால தேவன் நடந்த வழியை நாமும் நடக்க நாம எத்தனைப்படணும். இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரம் 13 தாவீது வம்சத்தாரை கேளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. சகரியால அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றார். பாருங்க, சகரியா 13:1 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லி எழுதுகிறார். இது இங்க நிறைவேறிருக்கு தெரியுமா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16-17 எடுத்து வாசிக்கும் போது, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றால் அவரிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார். பாருங்க, எல்லாம் ஏதோ ஆக்சிடென்டலா சொல்ல போன ஒரு காரியங்கள்ல அக்யூரசி. ப்ராப்பர்சிங்கிறது ஒரு அக்யூரசி. அது நேர்த்தியா எழுதப்பட்டிருக்கிறது. 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருந்தாலும் சரி, 7000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்தாலும் சரி, அது நிறைவேற வேண்டிய நேரத்துல காலத்துல நேர்த்தியாய் நிறைவேறினது என்பது உண்மை. Nobody can question Bible. பைபிளை யாரும் கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுல எழுதப்பட்டிருக்கிற எல்லா எழுத்துக்களும் உயிருள்ள எழுத்துக்கள். அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனிமாய் மத்தேயு 1ஆம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி அந்த வசனம் எங்க நிறைவேறிச்சு? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23 எடுத்து வாசிங்க. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு என்று அர்த்தமா? இனிமாய் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி, எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் எப்படி உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எங்கே பிறந்தார்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கலிலேயா நாட்டில் உள்ள நாஸ்ரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போகும்போது அங்கே இயேசு பிறக்கிறார். 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பாருங்க, அப்போ வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாய் நிறைவேறினது. அவரை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவர் நேர்த்தியாய் நிறைவேற்றினார். இன்னைக்கு இந்த பைபிளுடைய வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று எழுதப்பட்ட அதே வசனங்கள் அதே சரக்கோடு அதே வல்லமையோடு இன்னும் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் என்ன? அதை நாம் எப்படி நிறைவேற்ற போகிறோம்? யோசிச்சு பாருங்க. இயேசு செய்த எல்லா காரியமும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். எப்பா, அந்த உலகத்துல நான் பிறந்தேன், ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றுல பிறந்தேன்.
பல பாடுகளை பட்டு நான் தப்பிச்சேன். எப்படியாவது அவனை என்ன செஞ்சிடணும், இயேசுவை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி 2 வயது உள்ள குழந்தைகள் எல்லாவற்றையும் கொல்ல கட்டளை கொடுக்கிறார். எத்தனையோ குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு தாய் ரோட்ல குழந்தை எடுத்து நடந்து போய் இருந்திருப்பா. போர் சேவர்கள் வந்து அந்த குழந்தையை அந்த தாயினுடைய கரத்தில் இருந்து பிடித்து அப்படி அவருடைய கண்களுக்கு முன்பாக கொன்று போட்டிருப்பாங்க இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு நம்மிடத்திலே வந்து பிறப்பதற்கு எவ்வளவு பெரிய விளக்கிறைய நம்ம செய்திருக்கிறோம், எத்தனை உயிர் தியாகம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இயேசுவின் சித்தத்தை நாம நிறைவேற்றலாம். எத்தனை உயிர்கள் இதற்காக பலியாக்கப்பட்டதோ, எத்தனை தீர்க்கதரிசிகள் வேதத்தில் இதை குறித்து எழுதியிருந்தாங்களோ அத்தனை வார்த்தைகளும் பொய்யாய் போயிருமே, அத்தனை இறந்து போன உயிர்களும் வீணற்றதாயிருமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் வந்தார் 33.5 வருடம். அவர் சொன்ன எல்லாவற்றையும் பிதாவின் சித்தப்படி அல்லாமல் அவர் தானே ஒன்றும் செய்யவில்லை. அவர் தானே ஒன்றும் இருந்ததனால பிதா அவரை தனியா இருக்க விடவில்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய சித்தத்தை அவர் அவ்வளவு நேர்த்தியாய் நிறைவேற்றினாரே, அவ்வளவு வல்லமை இருந்தும் அவ்வளவு ஞானம் இருந்தும் ராஜாவாய் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவர் 7 ரூபம் எடுத்து மாட்டு தொழுவில வந்து பிறந்து கிடக்கிறார். அதனாலதான் அவர்கள் வந்து யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? மேசியா எங்களுக்கு வருவார் என்கின்ற நம்பிக்கை விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் மேசியா ஒரு ராஜாவாக பிறப்பார் என்று சொல்லி விசுவாசித்துக் கொண்டிருந்தாங்க. மாறாக அவர்களுக்கு விரோதமா இயேசு வந்து பிறந்த இடம் எது? மாட்டுக்கொட்டில். அவருக்கு சத்திரத்துல இடம் இல்லாம இருந்துதான். இன்னைக்கு நம்ம ஜபம் நடத்த பல இடங்களிலே இடம் தேடினோம், எங்கேயுமே இடம் இல்லை. இப்போ நம்ம ஒரு 10 மைல் பேன்பெரியை விட்டு வெளியில வந்து என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு சின்ன சர்ச்சில் கூடி இருக்கிறோம், ஒரு சின்ன ஹால்ல கூடி இருக்கிறோம். இந்த ஹால்ல கூட அவருக்கு இடம் இல்லையாங்க. சத்திரத்துல கூட அவருக்கு இடம் இல்லை. கடைசியில வேற வழி இல்லாம மாட்டு தொட்டில போய், மாட்டு கொட்டையில போய் அவரை பிறப்பிக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மாட்டு கொட்டையில என்னெல்லாம் இருந்திருக்கும், எவ்வளவு பேட் ஸ்மெல் அங்க இருந்திருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சொத அந்த நிலம் ஃபுல்லா ஒரு ட்ரைனஸ் இல்லாம எவ்வளவு ஒரு சொத இருந்திருக்கும், எவ்வளவு ஈக்களும் கொசுக்களும் அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்ம பிள்ளை மேல ஒரு சொட்டு, ஜஸ்ட் 1 டிராப் வேர்வை வந்துட்டா அந்த தாய் ஓடி போய் ஃபேன் ஆன் பண்ணுவா, இல்ல ஏசி ஆன் பண்ணுவா, போய் தொடைப்பா என் பிள்ளைக்கு வேர்க்க கூடாதுன்னு. ஆனா மரியாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. அவ்வளவு ஆசையாதான் பெற்று எடுத்தாள். ஆனா அந்த பிள்ளை கொசுக்கடியிலும் நாற்றத்திலும் கிடந்து நமக்காய் பட்ட அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்ப பாருங்க, இயேசுவின் சரித்திரத்தை நாம ஜஸ்ட் லைக் தட் வாசித்துட்டு போறோமே தவிர அதில் உள்ளிருக்கிற அர்த்தங்களும் அவர்கள் கடந்து போன வழிகளையும் அவர்கள் அடைந்த வேதனைகளையும் ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறது இல்ல, நினைச்சு பார்க்கறது இல்ல. அப்படி நினைச்சு பார்த்திருந்தா அவர் பிதாவின் சித்தத்தை செய்தது போல நாமளும் செய்திருப்போம். இன்னைக்கு உலகத்தின் முடிவு பரியன உலகத்தின் கடைசி வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். லட்ச ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்திருப்பாங்க. பல நாடுகள் இன்னைக்கு இயேசுவின் நாடுகளாய் அறிவிப்பு செய்து அங்க ஆட்சி நடத்தி இருந்திருக்கோம். ஆனா மாறாக அங்க நடக்கிறது என்ன? இயேசுவின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுகிற ஒரு காரியம், கிறிஸ்துவத்தை அழிக்கக்கூடிய ஒரு மிக கொடுமையான ஒரு காரியம் எல்லா நாடுகளிலும் தலைவிரித்து ஆடுகிறது. பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? இயேசு அன்று செய்த வேலைய இன்னைக்கு நாம ஒழுங்கா செய்யல. நீங்களும் நானும் அந்த வேலையை ஒழுங்கா செய்யல. நம்முடைய முன்னோர்கள் அந்த வேலையை ஒழுங்கா செய்யல.
தேவ சித்தத்தை அறிந்து அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி இருந்திருக்கும். கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாங்க. இயேசுவின் ராஜ்யம் இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கும். பாருங்க, இத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியாச்சு. இன்னும் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. இவை எல்லாம் நம்ம அறிந்திருந்தோம். அழிவின் பாதைக்கு உலகத்தை ஒப்பு கொடுத்து நாமளும் அந்த அழிவோடு சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, இது விளங்குதா உங்களுக்கு? பாருங்க, அவர் சொன்னபடி செய்து முடித்தார். நீங்க அந்த அந்த இது நிறைவேறினது எங்க? லூக்கா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கிறது. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, எல்லாம் அக்யூரசி. தீர்க்கதரிசிகள் 500 ஆண்டுகளுக்கு முன்பு, 700 ஆண்டுகளுக்கு முன்பு, 800 ஆண்டுகளுக்கு முன்பு என்னென்ன எழுதி வைத்திருந்தார்களோ, இயேசு எப்படி வருவார், என்ன நாமத்தோடு வருவார், அவர் என்ன செய்வார், அவர் எப்படி உலகத்தில் சுற்றி திரிவார் என்று சொல்லி எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் ஒன்று விடாமல் நிறைவேறி தீர்ந்தது. பிரியமானவர்களே, அதுக்காக தான் இயேசு வந்தார். இயேசு காரியங்களை பற்றின தீர்க்க தரிசனங்களை ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். 1, பிறப்பு மற்றும் வம்சம் பற்றியது. 2வது, அவருடைய அடையாளம் மற்றும் அவருடைய இயல்பை பற்றினது. 3வது, ஊழியம் மற்றும் அவர் பட்ட பாடுகள், மரணங்களை பற்றினது. 4வது, அவருடைய உயிர் தெழுதலை பற்றினது. இந்த 4 வகையான தீர்க்க தரிசனங்களும் நேர்த்தியாக என்ன செஞ்சது? நிறைவேறிற்று. இப்படி இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க வந்தார். தமது சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் என்பதிலே எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அததான் பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது மிக அழகாக எழுதுகிறார். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, முன்னே தூரமாயிருந்த நாம இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நம்மை மீட்டுக் கொள்ள வந்தார். நம்மை மீட்டு விட்டு அவருடைய பிள்ளைகளாய் இன்னைக்கு இந்த இடத்துல நம்மளை உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் கிருபை. முன்னை தூரமாயிருந்த, அவரை விட்டு விலகி இருந்த நாம இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டோம். எப்படி? அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டோம். இப்ப அவர் பக்கத்துல இருக்கும் பொழுது இப்ப என்ன நன்மையெல்லாம் நடக்கும்? இப்போ கணவன் பக்கத்துல மனைவி உட்கார்ந்து இருக்கும் போது மனைவி எதெல்லாம் கணவன்கிட்ட பேசுவாங்க? ஒரு அப்பா பக்கத்துல ஒரு மகள் அல்லது ஒரு மகன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த அப்பாட்ட எதை பத்தி எல்லாம் பேசுவாங்க? என்னென்ன வேணும், என்னுடைய ஃபியூச்சர் காரியங்கள் இதெல்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க, நம்ம வீட்டுக்கு கலர் டிவி வாங்குவாங்க, நம்ம இப்போ 20 இன்ச்சு தான் வச்சிருக்கோம், ஒரு 50 இன்ச்சு வாங்கினா நல்லா இருக்கும். அடுத்து ஒரு நல்ல ஒரு கார், இப்போ ஒரு பென்ஸ் கார் வச்சிருக்கோம், அடுத்து ஒரு BMW வாங்குவோமா? இப்படி ஒவ்வொரு காரியமா நம்ம கேட்போம்ல. எப்படி? ஒரு கணவன் மனைவியோடு உறவாடுவது போல, ஒரு தகப்பன் பிள்ளையோடு உறவாடுவது போல, இன்னைக்கு இயேசுவோடு கூட உறவாடுவதற்கு நீங்களும் நானும் தகுதி உள்ள பிள்ளைகளா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? இயேசு வந்த நோக்கம் நிறைவேறினது. பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம், ஏன் அவர் நம்ம கூட வாழ்ந்து இருந்திருக்கலாமே? அவர் இன்டர்னல் காட் தானே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தானே. ஏன் அவர் நம்மள 33 வருஷத்துல விட்டுட்டு போயிட்டாரு? ஏன் விட்டுட்டு போயிட்டாருன்னா, அவர் வந்த வேலையை முடிச்சிட்டாரு, அவர் போயிட்டாரு. இப்போ அந்த வேலையை யாருக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு? உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறார். அதற்கு துணையாத்தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடல சொல்லி உங்களை தேற்றுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்துல விட்டுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோமா? அவர் கூட உலா வருகிறோமா? நிச்சயமா அவர் உங்களுக்குள்ளதாங்க இருக்கிறார். இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஒரு கொடுமையான குற்றவாளி குணத்தை எடுத்து பாருங்க. அவனிடத்துல நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க. இப்ப கூலிக்கு கொலை செய்வதற்கு வேலையை ஆள் அமர்த்துறாங்க. எப்பா இதுதான் போட்டோ, இந்த ஆளை போட்டுருங்க, நான் ஒரு 2 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றேன், அட்வான்ஸா 1 லட்ச ரூபா அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பியாச்சு. இப்ப அவன் யாரு எவருன்னே தெரியாது. அவன் போய் என்ன செஞ்சிருவான்? அந்த ஆளை கொன்றுவான். எதுக்காக? பைசாக்காக. ஆனா இன்னைக்கு நாம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறார் தெரியுமா? நம்மள அவருடைய சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறாராம். பாருங்களேன், ஒரு சொட்டு ரத்தம் இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் உள்ளவனாய், நீதி உள்ளவனாய், தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாய் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க பெரியமானவர்களே. அதுவும் அவர் சொல்றாரு, முன்னை தூரமா இருந்த நீங்க இப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவர் பக்கத்துல போய் நீங்க உட்கார்ந்தாச்சு. இன்னும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இப்படியா எழுதுகிறார் பாருங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரையும் எப்படி ஒரே ஆவியினால, உங்களுக்கு வேற ஆவி, எனக்கு வேற ஆவி இல்ல. எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்களுக்கு வேற ஆவியானவரும் எனக்கு வேற ஆவியானவரும் கொடுக்கப்படலைங்க. ஒரே ஆவியானவர். அதனால சொல்றேன், இருதரத்தாரையும் அவர் என்ன செஞ்சாரா? ஒரே ஆவியினால பிதாவினிடத்துல சேரும் சாக்கியத்தை அவர் மூலியமா நாம் பெற்றுவிட்டோம். எப்படி பெற்றுவிட்டோம்? நீங்க யோசிக்க வேண்டாம், ஐயோ நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன்? நரகத்துக்கு போயிடணும், அங்க போயிடணும், எங்கேயும் போல. ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடாம பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்துல கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால அவருடைய கரத்துல இருந்து நீங்க நினைச்சாலும் ஓடி போக முடியாது, வழி விலகி போக முடியாது. எப்படியாவது உங்களை மீட்டுக் கொள்வார், எப்படியாவது உங்களை கட்டி பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளை என்ன செஞ்சிருவாரு? சேர்த்துக் கொள்வார். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீங்க. ஹலோ, கேட்டுச்சா? என்ன சொல்லிருக்கு? யார் மேல கட்டப்பட்டிருக்கோம்? நாம அப்போஸ்தலர்கள் மேலும் தீர்க்கதரிசிகள் மேலும் கட்டப்பட்டிருக்கோமா? அப்போஸ்தலருடைய வேலை என்ன? தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன? அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன செஞ்சதால தேவன் அவர்கள் மீது நம்மை கட்டி இருக்கிறார். அவங்க தேவனுடைய வேலைய அவருடைய சித்தத்தின்படி செஞ்சாங்க. அதனால அவர்களை தலைமை பீடமாக வைத்து இன்னைக்கு அவர்கள் மீது நம்மை கட்டி வைத்திருக்கிறார், அந்த திருப்பணியை தொடர்வதற்காக. புரியுதா உங்களுக்கு? இன்னுமா வாசிங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லா இருக்கிறார். இப்ப வந்துருச்சா எல்லாமே? நமக்கு ஒரு லீடர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த லீடர் மீது நம்மளை கட்டி இருக்கிறாங்க. அவர் போன வழியில, அவங்க செஞ்ச ஊழியத்தின் வழியில நாமளும் செய்கிறோம். இதற்கு மூளைக்கல்லா யார் இருக்கிறாரு? கிறிஸ்துவே மூளைக்கல்லா இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை ஆனந்தம் பாருங்க, எத்தனை ஆனந்தம். அப்போ நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும்
தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படணும். எப்படி நாமப்படுகிறது? நாம மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை நாம பிரஸ்தாபப்படுத்தணும். பிரஸ்தாபப்படுத்துறதுன்னா என்னது? அறிவிக்கிறது, சாட்சி பகிர்கிறது. தேவன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு, காலேஜ் ஃப்ரெண்டுக்கு, ஒர்க்ல அவங்க கூட இருக்கிற கொலீக்ஸுக்கு, இதெல்லாம் நீங்க போய் என்ன செய்யணும்? இயேசு எனக்கு இப்படி ஒரு நன்மை செஞ்சாருப்பா, பாவியா கிடந்த என்ன, நீதி இல்லாம கிடந்த என்ன, விசுவாசம் இல்லாம கிடந்த என்ன, பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட என்ன, நரகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட என்ன, அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு இன்னைக்கு அவருடைய ஒரு சபையாக, அவருடைய ஆலயமாக என்ன எழுப்பி வைத்திருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தின் நீதிக்குள்ள நான் வாழ்கிறதுனால நான் ஆனந்தமா இருக்கிற, எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கு. என்னுடைய ஜீவன் இன்று இந்த இடத்துல இருந்து இறந்து போனா அடுத்த நொடி பொழுது நான் இயேசுவின் வலது பார்சத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற பிள்ளையாக இருப்பேன். அப்படி உட்கார்ந்து இருக்கிற பிள்ளையாக என்ன சும்மா போய் நிக்கிறதுக்காக அங்க போகல, என்னோடு கூட ஒரு திரளான கூட்டத்தை நானும் கூட்டிட்டு போறோம். அதனாலதான் இயேசு நல்லவர், இயேசு ஒரு ரட்சகர், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உன்னையும் என்னையும் மீட்க வந்தார் என்று சொல்லி நாம எல்லாருக்கும் நாங்க அறிவிக்கிறதுக்காக நாங்க இங்க இருக்கிறோம். அதனாலதான் அவரை குறித்து இன்னைக்கு நான் உனக்கு அடையாளப்படுத்துகிறேன். என் அன்பு நண்பரே, என் அன்பு ஃப்ரெண்டே, என் அன்பு சகோதரனே, இன்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்வாயா? நான் பெற்ற இந்த இன்பத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி மற்றவர்களை தேவனுடைய பாதைக்கு வழி திருப்பி கொண்டு வருகிற ஒரு உன்னத பணி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை இன்னைக்கு இங்க அடையாளப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். இதை விசுவாசிச்சவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்மளுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டால், எப்படி நம்ம வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டா நம்ம வாழ்கிற நாட்கள்ல நம்ம சும்மா இருக்க முடியாது. தேவன் உங்களை அழைத்த அழைப்பை குறித்துதான ஞானம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா உங்க வாயும் உங்க கையும் சும்மா இருக்காதுங்க. அவருக்காக ஓட துடிக்கும், அவருக்காக பேச துடிக்கும், அவருக்காக ஏதாவது செய்ய துடித்து கொண்டே இருக்கும். இந்த மாம்ச சிந்தையெல்லாம் உங்களை விட்டு மெதுவாக என்று போக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பை நாம் அறிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, எபேசியர், இப்போ நம்ம இந்த மூளைக்கெல்லாம் இப்போ இந்த தேவனுடைய வீட்டின் பிள்ளைகளாக நாம அல்லது இயேசுவை அறியாத ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது எப்படி சாத்தியமாகும்? இப்ப நாம தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். இப்ப இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எப்படி சாத்தியமாகும்? அதைத்தான் நான் இப்ப சொன்ன எபேசியர் 1:13 வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரைப்படப்பட்டீர்கள். அதனாலதான் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்க சொல்லுகிறார். இப்போ நாம எதனால நீதிமான் ஆக்கப்பட்டோம்? சத்திய வசனத்தை முதலாவது கேட்கிறோம், கேட்டு அதை என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். விசுவாசம் பண்ணப்பட்ட போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு முத்திரை போடுகிறார். whether you like it or not. இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? சத்தமாதான் சொல்லுங்களேன், விசுவாசமா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்துல முத்திரை போட்டு இருக்கிறாருங்க. நீங்க அவருக்கு உகந்த பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். அதனாலதான் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லி இருக்கிறாரு. மார்க் 16:15 நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிகள் கிடைச்சீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிங்க என்று சொல்லி 16 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்று முத்திரை போடப்பட்டு இங்க அமர்ந்திருக்கிற நீங்கள் எத்தனை பேருக்கு முத்திரை போட போறீங்க? எப்படி எத்தனை பேருக்கு முத்திரை போட போறீங்க? நீங்க அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்க என்ன செய்யுது? விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதைத்தான்
யோவான் 1:12 மிக அழகாக சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவருடைய நாமத்தின் பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த காலத்துல எங்க வீட்டுல நாங்க 7 பேர். ஒரு பையன் பிறக்கும்போது, எனக்கு முன்னாடி பிறக்கும் போதே இறந்து பிறந்தானோ 7. எங்க மாமாவுக்கு 12. எங்க அத்தை எங்க மாமாவுக்கு தெரியாம நைஸா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கருத்தடை ஆபரேஷன் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. எப்படி? எங்க மாமா அதனால 2 வருஷம் எங்க அத்தை பேசாமலே இருந்தாங்க. அவ்வளவுதான் முடியும். ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமத்தின் பேர்ல அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை கோடி பேரா இருந்தாலும் சரி, எத்தனை மில்லியன், எத்தனை ட்ரில்லியனா இருந்தாலும் சரி, அத்தனை பேர்களும் அவருடைய புத்திரராகும்படிக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிற நாம யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? என்னப்பா உங்க வாயை திறக்கிறது பெரிய வேலையா இருக்கு. நான் இவ்வளவு கத்தி சொல்றேன், கொஞ்சம் இறக்கப்பட்டாலும் பேசக்கூடாதா? நீங்க சொல்லுங்களேன், அந்த வாயை திறந்து சொல்லுங்களேங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த இடத்துல அச்சு அடையாளம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்போ உங்க அப்பா பிசினஸ் யார் செய்வா? இப்ப சொத்துக்கு பங்குக்கு வந்துட்டீங்க நீங்க. உங்க அப்பா பிசினஸ் யார் செய்ய போறாங்க? நம்ம தான் செய்யணும். அதைத்தான் அவர் சொல்றாரு. அவருடைய நாமத்தின் பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களுக்கோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய புத்திரராகும்படிக்கான அடையாளம் கொடுத்தார். இயேசுவுக்கு ஜாதி கிடையாது, இயேசுவுக்கு மதம் கிடையாது, இயேசுவுக்கு கலர் கிடையாது. நீ கருப்பு என்றும் இல்ல, நீ சிகப்பு என்றும் இல்ல, நீ ஆண் என்றும் இல்லை, நீ பெண் என்றும் இல்ல, நீ PhD முடிச்சிருக்கவன் இல்ல, நீ 2ஆம் படிச்சிருக்கவன் இல்ல, நீ தரப்பள்ளிக்கூடத்துல படிச்சவன் இல்ல, நீ யூனிவர்சிட்டியில படிச்சவன் இல்ல. எல்லாரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே குணம் கொண்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதுதான் சொல்ல, அவர் அல்லாமல் ரட்சிப்பு இல்ல. நான் அல்லாமல் பிதாவின் இடத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம பேசுவதற்கு ஏன் தயக்கப்படுறோம்? இயேசு பாவிகளை ரட்சிக்கவே உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 15 வசனத்தை அழகாக சொல்றாரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லாம் அங்கீகரிக்க போகும். இட் இஸ் ஆத்தரைஸ்ட். நான் அந்த ஒரு பான் ஷாப்னு சொல்லி ஒரு இது வரும், ஒரு டெலிவிஷன்ல, அமெரிக்கால இருக்குது. பழைய காயின்ஸ் 200 வருஷத்துக்கு முன்னால, 1000 வருஷத்துக்கு முன்னால இந்த காயின்லாம் அதனுடைய வேல்யூவே தெரியாம கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை செக் பண்ணிட்டு அதை ஆர்த்தரைஸ் பண்றவர் சொல்லுவாரு இதோடைய வேல்யூ என்னன்னு. அவர் ஒரு 2000 பவுண்ட், எனக்கு 2000 பவுண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அதை செக் பண்ணிட்டு சொல்லுவாரு, இது 2000 பவுண்ட் இல்லடா, இது 2 லட்சம் பவுண்டு. எப்படி? 2 லட்சம் பவுண்ட். அதனுடைய விலை தெரியாம இப்படி போயிட்டேன்னு சொல்லி அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா அங்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இந்த உலகத்துல இதை விட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் எழுதப்படவும் இல்லை, இனி எழுதப்பட போறதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அங்கீகரிப்பின் புஸ்தகத்தை நாம கையில ஏந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பிரியமானவர்களே, இதை யாராவது விசுவாசிக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு முழுமையா விசுவாசிங்க. விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதப்பா. அவரை நீ விசுவாசித்தால் இன்றைக்கே ரட்சிக்கப்படுவாய், இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்த, கொலை கொள்ளை கற்பழிப்புகளை செய்து சிலுவை கழுகு மரத்தில் ஏற்றப்பட்ட ஒரு கல்லனை ஒரு நிமிட பொழுதுல, இயேசு ஐயரே
என்னையும் பரலோகத்திலே நினைத்தருளும் என்று சொன்ன போது ஒரு நொடி பொழுதிலே இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி மன்னிப்பை வழங்கிற தெய்வம். உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்க எங்க தேடினாலும் கண்டுபிடிக்கவும் முடியாது, கேள்விப்படவும் முடியாது. அதனாலதான் நான் சொன்னேன், இயேசுக்கு ஜாதி கிடையாது, இயேசுக்கு மதம் கிடையாது. நீ கிறிஸ்தவன் என்றல்ல, நீ இஸ்லாமியன் என்றல்ல, நீ இந்து என்றல்ல, நீ சீக்கியன் என்றல்ல. இயேசு எல்லா மனிதனையும் நேசிக்கிற அருமையான அன்பான கடவுள். இதை போல ஒரு தெய்வத்தை நான் இதுவரைக்கும் பார்க்கல. எனக்கு பல நண்பர்கள் இருந்தாங்க. 33 கோடி தேவர்களை கும்பிடுகிற அநேக இந்து கோயிலுக்குள்ள நான் போய் திருநீர் வச்சிருக்கிறேன். என் நண்பர்களோடு போய், நான் கிறிஸ்தவன் தான், பிறப்பிலே கிறிஸ்தவன், போய் வைத்திருக்கிறேன். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி மார்தட்டி அலைந்திருக்கிறேன். எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறேன். ஆனா இயேசு என்கின்ற அந்த நாமத்திலே கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும் வேற எந்த பேருக்கோ எந்த கோயில் குளத்துக்கும் கிடைக்கலங்க. இதுவரைக்கும் நான் அனுபவிக்கல. அப்படிப்பட்ட இயேசுவைத்தான் இன்றைக்கு இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது.